அண்ணே முதல் மேட்சே வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்கோரோட கேம் தொடங்கியிருக்காங்க. சண்டேக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் நடந்திருக்குது. ஸோ அடுத்தடுத்த போட்டியில் இது போல் வந்தால் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா லைவ்ல பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு குதூகலமாக இருக்கும். ஆமாண்ணே, நேற்று அதே மாதிரி தானே இருந்துச்சு. முதல் 2 மேட்ச் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது மேட்ச் வந்து ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லர் ஆச்சு. அதுக்கப்புறம் 4வது மேட்சை பற்றி சொல்லவே இல்லையே. அதான் 2மே இருந்தது நேற்று. ஒரு ஹை ஸ்கோரிங் இருந்து ஒரு லோ ஸ்கோரிங் 4-5 கேம் இருந்துச்சு. நேற்றுக்கு எங்களோட மேட்ச் தானே நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், இங்கே தான் நம்ம தானே இங்கே இருக்கோம். அதை பற்றிலாம் பேச மாட்டேன்றீங்களே. அதான் நீங்கள் அதான் நேற்றே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்களேயா? ஓகே ஓகே ஓகே. இது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக அந்த அலப்பறையெல்லாம் இருந்துச்சு. அது பார்த்தா அபிஷேக் சர்மா செலிப்ரேஷன். அது நான் தானே கத்திக்கிட்டு இருந்தீங்க உட்காந்து. அபிஷேக் சர்மா செலிப்ரேஷன் அண்ணன் எழுதி போட்டார். 8 பேர் நீங்கள் ஒழுங்காக போட மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்போ பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டிங்களே. அடுத்த மேட்ச் எங்களுக்கு இன்னும் டைம் தெரியல. தெரிஞ்ச பிறகு அதோட அறிவிப்புலாம் வரும். ஆஹா, ஓகே ஸ்டார்டிங் ஏச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாட் பால். சாப்பிட்டீங்களா காலைல? இன்னும் இல்லை அருண். ஓகே ஓகே. ஒரு 2 நாளாக வந்து உடம்பு சரியில்லை. ஸோ கொஞ்சம் லேட்டாக ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக தான் வந்துட்டு இருக்கேன். உடம்பை கொஞ்சம் திடப்படுத்திட்டு கொஞ்சம் ஏர்லியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஓ, ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் கேட்சு. கண்டிப்பாக உடம்பு பார்த்துக்கினேன். இன்னமும் ஒரு 28ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகள் இருக்கின்றது. ஸோ அது வரைக்குமே நம்மளோட உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அதை நம்ம சூப்பராக திருப்பி விட்டுங்க அந்த பாலை. ஸ்ட்ரெயிட்டா வந்த பால திருப்பி அங்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி விட்டார் கடைசியா. ஹாய் ஹாய் ஹாய். ஓ ஓகே. இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டைமு நம்ம பிள்ளைங்களுக்கு. கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட்டு. ஓகே, 6ருக்கு அப்புறம் அடுத்த பால். அண்ட் மறுபடியும் அதே லென்த். இப்போ ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா தான் தெரியுது இது வரைக்குமே. ஓகே, முதல் ஓவர் இப்போதைக்கு சூப்பரா போயிட்டு இருக்குது. மறுபடியும் அதே மாதிரி ஷாட் ரிப்ளிகேட் ஆன மாதிரி இருக்குது. கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. லென்த்து கொஞ்சம் மேலே பட்டாலும் ரிசல்ட் என்னமோ அது ஒன்று தான். 6. ஓகே, எல்லாருமே அந்த ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. எப்படியாவது 2 6 அடிச்சா அடுத்த ஒரு 6 போட்டுறணும் அப்படின்னு. அண்ட் பட் இது ஒய்டு டவுன் த லெக். ஓ, ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. ஐயோ, செம்ம கோவத்துல இருக்காருப்பா. ஃபுல் டாஸ் செம்ம கடுப்புல இருக்காரு. சை, எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு. அண்ட் அந்த டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடியல. ஸ்கோர் 15. பவர் பிளேயில் அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, டீசன்ட் ஸ்கோர் தான். ஃபர்ஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மினி ஹார்திக் பாண்டியா அவரோட பயங்கரமான ஒரு சம்பவம்னால 20 ரன் வந்துச்சு. இங்கே எனக்குள்ள வந்து ஒரு 15 ரன் வந்திருக்குது. ஓகே, நாட் பேட். ஏன்பா தூங்கலையா? தூங்கலை போலையே டிஜே. ரூமில் அவ்வளோ டார்ச்சரு. ஸோ ஐபிஎல் மேட்ச் மீண்டும் விரைவில் துவங்கப்படும் என்பது இளைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏனென்றால் நேற்றைய தினம் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. நம்மளுடைய இந்தியாவிற்கும் அயல் நாட்டான எதிரியான பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற அந்த போர் தற்செயலாக முடிவுக்கு வந்திருக்கின்றது. மேலும் நம்மளுடைய இராணுவத்திற்காக முழு ஒத்துழைப்பு தமிழக அரசு வழங்கும் என்பதை நினைவூட்டும் விதமாக நேற்றைய தினம் பேரணி நம்மளுடைய இராணுவத்திற்காக பலமாக இருக்கின்றோம் என்பதை ஒரு பேரணி நம்மளுடைய தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுத்து சென்றார். அதுவும் ஒரு வெற்றிகரமாக அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே கோவளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக காஞ்சிபுரம் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்மளுடைய கோவளத்திற்கு நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார் என்பது தற்செயலாக கிடைக்கப்பட்ட செய்தி. ஒரு நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள
இன்று மாலை இந்த தாஜ் ஃபிஷர்மேன்ஸ் ஹோட்டலுக்கு வருவதாக தகவல் வரப்பெற்றுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரும் பொழுது அவர் ஏழியா வந்தார்னா ஈவினிங் பீச்சுக்கு வந்தார்னா இந்த டோர்னமெண்ட்டை பார்க்கறதுக்கான இந்த நம்மளுடைய இந்த டிஎம்கே ஃபெஸ்ட்டை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். மீண்டும் ஒரு நோபால். ரொம்ப நல்ல விஷயம்னா வந்தாங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிறது. ஆமா, நிச்சயமாக எங்களுடைய கோவளம் ஊராட்சிக்கும் ஊராட்சி மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதேதான். ஆங்காங்கே அடிக்க வேண்டிய பால் மிஸ் பண்ணிட்டாரே. அண்ட் பேக் டு பேக் பாலுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு அறிவிப்பு. தற்செயலாக கிடைக்கப்பட்ட செய்தி, அவருடைய அந்த ப்ரோக்ராம் கேன்சல்டு. ஸோ லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க அடுத்தடுத்து எனக்கு மெசேஜை கொடுத்துட்டு இருக்காங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இருந்த போதிலும் அவர் வருவதற்கு முன்பாக எங்களுடைய நடைபெறுகின்ற நிலவரங்கள் தகவல்கள் உளவுத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு மாபெரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது நம்மளுடைய முதல்வருக்கு தெரிந்திருக்கும். ஆஹா, சூப்பர் ஷாட், சூப்பர் ஷாட்டுங்க. நல்லா பிக் பண்ணிட்டாரு. அண்ட் ஃபைன் லெக்ல ஆல் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்திலே வேகமா அடிச்சிருக்காரு. அண்ட் 6. அருண், சொல்லுங்கண்ணா. என்னோட ஒரு கேள்வி. சொல்லுங்க. இது மேட்ச் பார்த்துட்டு இருக்கிற அந்த கேப்டன்ஸ் அண்ட் பிளேயர்ஸுக்கு இந்த கேள்வி பொருந்தும். இப்ப நடைபெற இந்த ரப்பர் பால் மேட்ச் 5 ஓவர் மேட்ச். ஆமாண்ணா. பேட்டிங் சைடும் சரி பவுலிங் சைடு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஒரு டீமுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இந்த 5 ஓவர் பீச் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஏன்னா பவுலிங் வந்து எவ்வளோதான் போட்டாலும் அடி வாங்கிடுது. இப்போ 8 நாள் வரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன் இது பண்ணாலும் எப்படியும் அடி விழுந்துருது. ஸோ பேட்டிங் கையில் தான் இருக்கா இந்த 5 ஓவர் மேட்ச் பீச் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 80-90 ரன் அடித்தாலும் ஒரு குறிப்பிடும்படியா ஒரு 3 பவுலிங் ஆச்சு நல்ல பவுலிங் இருந்திருக்கணும். பவுலிங்கே இல்லைனாலும் அந்த ரன்னையும் அடிச்சிடுவாங்கல்ல. அதே தான். ஸோ அதுக்காக தான் கேட்டேன். எப்படி இருந்தாலும் பேட்டிங் கண்டிப்பாக வேணும். ஒரு 70% அடிச்சாருங்க கேட்சா இல்லைங்க. ஒரு 70% பேட்டிங் 60% பேட்டிங் வச்சுக்கலாம். அண்டு 30-40% வந்து பவுலிங் வச்சுக்கலாம். லோவர் டிஃபென்ஸ் ஸ்கோர் வந்து 2-3 டீம் தான் டிஃபெண்டே பண்ணியிருக்கிறாங்க. 31, அதுக்கப்புறம் அந்த ஒரு 47. நேற்று ஒரு 2 ரன்ல வின் பண்ணாங்க ஒரு டீம். டிஃபெண்டிங் லோ ஸ்கோர் என்னது? இது வந்து அது கம்மியான ஒரு டிஃபெண்டிங் லோ ஸ்கோர் வந்து இந்த டோர்னமெண்ட்ல 31 ஒரு டீம். 31. ஆமா. அதுக்கப்புறம் வந்து 46 டிஃபெண்ட் பண்ணாங்க நேற்று. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதேதான். இது வந்து வேற யாரும் இப்போ வரைக்கும் பண்ணலை. ஸோ அதனால எவ்வளோ தூரம் ஸ்கோர் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் டீமுக்கு நல்லது. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 31. அதனால் பேட்டிங் எவ்வளோ தூரம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. சப்போஸ் சேசிங் உங்களுக்கு ஈஸினா நீங்கள் தாராளமாக பவுலிங் எவ்வளோ ரன் வேணாலும் கொடுத்து அடுத்து சேசிங் எடுத்துக்கலாம். எங்களோட ஃபேன்ஸ்லாம் பாருங்க, மெய்டன் ஓவர் போட்டதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. கோவளம் ஃபுட்பால் டீம் நம்மளோட ஓகே 31 இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஒரு 50 கிராஸ் பண்ணாதான் ஒரு டீசென்ட் ஸ்கோர். 8வது நாள் இங்கே போயிட்டு இருக்குது. ஸ்லிங் ஆஃப் ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஓகே, இந்த ஓவர் சுவாரஸ்யமாக இருக்கும்பா. இந்த ஓவர் நிஜமாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு லெஃப்ட் ஹேண்டட் அகெயின்ஸ்ட் ஒரு ஸ்லிங் ஆஃப் ஆக்ஷன். இது நல்லா இருக்கும். அதோட சூப்பரான கேட்ச். சூப்பர் கேட்ச்ங்க. ரியலி சூப்பர் கேட்ச்ங்க. நைஸ் ஜட்ஜ்மென்ட். ஆனா முன்னாடி அவ்வளவு தூரம் வந்துட்டு ரிட்டர்ன் பின்னாடி பேலன்ஸ் பண்ணாருங்க. அதேதானே ஃபீல்டர் நல்ல பேலன்ஸ் பண்ணாரு. இல்லனா நிச்சயமா அது 6 தான். தவறி கீழ விழுந்திருப்பாரு. பின்னாடி இருந்து கூட முன்னாடி வந்துடலாம். முன்னாடி இருந்து பின்னாடி போறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். நல்ல கேட்ச் ப்ரோ. லாங் ஆன்ல ரீப்ளேல அருமையா காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் போயிட்டு இருக்கு.
சீரியஸ்லி சூப்பரான ஒரு கேட்ச் ஆக்சுவலாக. இல்லை முன்னாடி போயிட்டு பின்னாடி போய் அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணி ரீசெண்டாக ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாரு. பிரதர் அண்ணன் பறந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டீம் பிளேயர்ஸ் இங்க வாங்க. நேற்று நிறைய 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 ஈஸியான கேட்சஸ், ட்ராப் கேட்சஸ் எல்லாம் பார்த்தோம். பட் அதுக்கு எல்லாருமே வந்து இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன லெசன் எடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த கேட்ச். ஓகே ஷாட். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் போனா என்ன, இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து நான் இருக்கிறேன், நான் மாத்திர ஆட்டத்தை அப்படின்னு சூப்பரா வந்த முதல் பால் 6. ஷாட் படி, சூப்பர் ஷாட்டு. அது லெஃப்ட் ஹேண்டருக்கு லெக் சைடு போடுறது ரொம்ப பெரிய தப்பு. லென்த் பாலாக இருந்தாலும் சரி, எந்த பாலாக இருந்தாலும் சரி. ஓகே, விக்கெட்டுக்கு அப்புறம் 6. ஷார்ட் பிச் டெலிவரியை மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் வைடு அது திருப்பி போடப்படும். இதனால போனா வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த ஷார்ட் பிச் பால். ஓகே, அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காருப்பா. அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காரு. காரணம் லெக் சைடில் நீங்கள் வந்து குவிச்சு வச்சிருக்கிறீங்க, அள்ளி போட்டீங்க, ஃபீல்டரை கிள்ளி போடாம. இந்த ஷாட்டையும் மிஸ் பண்ணிட்டாரு. பால் வேமா வரும், மேலே வரும்னு நினைச்சு ஓங்கினவர். பட் ஆனால் பால் கீழே போயிடுச்சு. அண்ட் அது ஒரு டாட் பால். சோ இந்த செய்தியில இன்னொரு செய்தியை லைவ் ஸ்ட்ரீமிங்ல பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன். 16ஆம் தேதி நம்மளுடைய STS டீம் விளையாட போகுது. ஸோ ஆர்வமா எல்லாரும் இந்த மேட்சை பார்க்க வருவாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த டீம்ல வந்து நம்மளுடைய STS ஃபவுண்டர் திரு சுந்தர் அவர்கள் விளையாட இருக்கின்றார். நம்மளுடைய திருப்பூர் ஒன்றியத்திலே நிறைய அணிகள் பெயர் கொண்ட ஒரு விளையாட்டை விளையாடி இருக்கின்றார். மாஃபியா, ஸ்கோப், நவ் STS இப்படின்னு நிறைய தலைப்பில் அணிகள் உருவாக்கி விளையாடி இருக்கின்றார். ஸோ நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு இருக்காங்க. ஸோ என்ன போல அவரை போல நான் ஒரு ஸ்பின் பாலர், பட் என்ன போல அவர் ஒரு ஸ்பின் பாலர் சொல்றது போல 6. ஸோ அவர் வந்து அவர் டீமை வந்து கேப்டன்ஷிப் பண்றது தான் ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும் எல்லாருக்கும் பார்க்கறதுல. நம்ம ஒன்று நினைப்போம், அவர் ஒரு திட்டம் போடுவார், அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரியா டீமை கொண்டு போகணும்னு பார்ப்பாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மேட்ச் அவரோட கேப்டன்ஷிப் பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்து அந்த கிரிக்கெட் பால், அந்த கார்க் பால் மேட்சை பார்க்கறதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதே போல தான் இந்த ரப்பர் பால் டோர்னமெண்ட் 16ஆம் தேதி 3 மணிக்கு வியூவர்ஸ் 3 மணிக்கு நீங்க தயாராகிறீங்க. STS அந்த டீம் விளையாட போகுது. ஓகே, 3 மணி 16ஆம் தேதி அன்னைக்கு ஜாவா இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 46. அங்கே மாற்றி ஸ்கோர் போர்டு போகிற நம்ம அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்யூ. எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே இது போன்ற விளையாட்டுகள் நடத்துவதில் 270 280 அணிகள் பங்கு பெற ஒரு டோர்னமெண்ட் எதுனா அது இந்த டோர்னமெண்ட் தான். ஸோ இதுவே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நிறைய பேர் நடத்திருக்காங்க, அவங்கெல்லாம் பாராட்டுறேன் இந்த நேரத்தில். பட் இந்த அளவுக்கு அணிகள் பங்கு பெற்ற ஒரு டோர்னமெண்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, கேட்டதும் கிடையாது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அருண், நீங்க நிறைய இடத்துல கமெண்ட்ரி பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நிறைய செய்திகள் தெரிந்தால் மட்டுமே இந்த இடத்துல கமெண்ட்ரி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நிறைய செய்திகள் தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க பார்ப்போம். அண்ட் நோ பால் வந்து கண்டினியூவா அப்படியே ஆகுது அவுட் ஆஃப் த பிட்ச். அண்ட் உண்மைதானே நீங்கள் சொன்னது, ஏன்னா 200+ டீம் 250 டீம்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது மேனேஜ் பண்ணுறதெல்லாம். லட்டு மாதிரி போட்டாரு, தூக்கி அடிச்சாருங்க 6. டீமை மேனேஜ் பண்ணுறதா கரெக்டாக 6 அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி போல ஃபுட்டாஸில். அண்ட் 6 அண்ட் ஆனால் மறுபடியும் அதே சொல்கிறேன், முக்கியமாக போயிருக்கிறேன் அண்டர் 19 டோர்னமெண்ட் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், ஸ்கூல் லெவல் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த மாதிரி
பண்ணதில்லை. இது எனக்கு முதல் அனுபவம் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட். அதுவும் 250 ப்ளஸ் 270 கிட்ட ஒரு இவ்வளோ டீம்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் அந்த வகையில் ரொம்ப பெருமையான பயங்கரமான ஒரு விஷயம். பவுண்டரியா ஃபைன் லெக்ல பவுண்டரி பேக் டு பேக் 6, அதுக்கப்புறம் 4. நல்லா ஸ்டார்ட் இந்த ஓவர் அண்ட் 50 கிராஸ் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் ரொம்ப பெருசுன்னு ரொம்ப பெருசு. 28 நாள் மினிமம் பார்த்தா ஒரு 10 நாள் நடக்கும் ஒரு டோர்னமெண்ட்டு. இல்லை இந்த மீடியா டோர்னமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ்லாம் ஆடுவாங்க. அதெல்லாம் வந்து ஓவர் நைட்டில் வச்சு முடிச்சு விட்ருவாங்க. இன்னைக்கு காலைல ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா அப்படியே அன்னைக்கு மறுநாள் ஒரு 7 மணியோட முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நடந்திருக்குது, அந்த மாதிரி போயிருக்கிறேன். பட் இது ரொம்ப புதுசு. அவுட்டு ஓகே, அம்பையர் வந்து அவுட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கனக்குள்ள வந்து ரிவ்யூ போயிருக்கிறாங்க. அண்ட் அவுட் கொடுத்துருக்காரு, அது ரிவ்யூ எடுத்துருக்காரா? ஆமாங்கண்ணே. தேர்ட் அம்பையர் ஜி கொஞ்சம் ரிவ்யூ பார்த்து சொல்லுங்க, பேட் எஜா இல்லையா என்ன அப்படின்னு. இங்க பாருப்பா, நம்மள ரொம்ப ஓவரா கலாய்க்கிறாங்க அருண். நான் நல்ல ஓவர் போட்டனா இல்லையா? ஆமாண்ணே. என்ன பாருங்க, இவங்க 16ஆம் தேதி இவங்களை வச்சு செய்யறதுதான் அருண். நம்ம 2 பேரும் சேர்ந்துமே இவங்களை வச்சு செய்யறோம். நிறைய எதிர்பார்ப்புகள் அந்த மேட்ச்ல. கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்புலாம் அவங்க தக்க வைப்பாங்களான்றது பெரிய விஷயம். பட் அவங்களே பெரிய இரட்டையர்கள் இருக்கிறாங்க, பாலா அண்ட் பிரகா. அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டீமுக்கு. ஓகே, கண்டிப்பா வந்து உங்க மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா போன தடவை வந்து அது எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டீங்க. ஆமா ஆமா, நான் வந்து ஒரு நட்சத்திர ஆமை. ஓகே, அண்ட் அவுட் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. பேட்டர் ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் சூப்பர்ங்க ரிவ்யூ, ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூன்னு தான் சொல்ல முடியும். ஆமாங்கண்ணே. பட் ஆனால் வந்து கடைசியாக வந்து பேட்டரி கேட்டதுமே வந்து வேஸ்ட் ஆயிருச்சு. அண்ட் அது ஒரு விக்கெட். ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாரு பைன் லெக் சைட்லையும் ஸ்கொயர் லெக் சைட்லையும். பட் ஆனால் கடைசியாக வந்து விக்கெட் ஆயிருக்கிறாரு. ஸோ வெல்கம் விக்கெட் ஃபார் பவுலிங் டீம். என்னண்ணே ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பார்த்தா இவ்வளோ மயான அமைதியாக இருக்கு பீச்சு. நேற்று கூட கலகலப்பாக இருந்துச்சு. சாட்டர்டே வரும் மார்னிங் எல்லாமே வீட்டில் கறி மீன் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். நல்ல சமையல் எல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷலு? நான் வீட்டில் படுக்கிறது மட்டும் தான் போறேன். இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து சாப்பிட்றது எல்லாமே இங்கே தானே போயிட்டு இருக்குது. பாத்தீங்கல்ல, உன்னி கிருஷ்ணன் இருந்த குரல் எம்ஆர் ராஜா ரேஞ்சி வந்துச்சுன்னா பாத்துங்க. பெரிய நடிகர் அவரு. அதுதாங்க அவரோட குரல் ஃபேமஸ் இல்ல, அதனால தான் நான் ஃபேமஸா இருக்கிறவங்க பேரை சொல்றேன். நோ பால் அம்பையர் கொடுத்திருக்காரு இங்க. நோ பால், நோ பாலுக்கு பஞ்சமே இல்லை. இந்த டோர்னமெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. உண்மையிலே மாத்தி மாத்தி விழுந்துகிட்டு இருக்குது. எஸ், அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஹிட். இல்ல சட்டியான் லெஃப்ட் ஹேண்டர் உள்ள இருக்காரு. போன வந்தோடனே வந்து 6 போட்டாரு. பட் நோ பால் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு சின்ன ஆர்குமெண்ட், ஹெல்த்தி ஆர்குமெண்டா இருந்தா ஓகே. பட் அன்னெசரியா வேணாம். கொஞ்சம் கரெக்டான டிசிஷன் கொடுப்பாங்க. ஸோ ஹெல்த்தி ஆர்குமெண்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்க, அன்னெசரியா வேணாம். அண்ட் தேங்க்யூ. எஸ், ஹெல்த்தி ஆர்குமெண்டா இருக்கணும். அம்பேஸ் மேல கையெல்லாம் வச்சிடாதீங்க. சப்போர்ட்டுக்கு நாங்க வரமாட்டோம். எங்களை நீங்க தள்ளி விட்டாலும் விழுந்துருவோம். கிட்டத்தட்ட 8வது நாளா இருக்கிறோம். லெக்கம்பேர் பாக்குறது என்ன அது? இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பழி கழிச்சுக்கணும். அண்ட் ரீட்ட வெளியே தள்ளலான்னு பார்த்தார். பட் ஆனால் முடியல. டாட் பால். இன்னொரு டவுட்னே, ஃப்ரீ ஹிட்ல ரன்னே போக மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. நோ பால்ல கூட ஓடிடுது. ஆஹா ஆஹா, இன்னொரு டாட் பால்.
அற்புதமா ஸ்லோ டெலிவரியா போட்டுட்டு இருக்காரு. பேச மிக்ஸ் பண்ணி போடுறானே மாத்தி மாத்தி. அங்க ஒன்று போறாரு, மாத்தி ஸ்பீடா ஒன்று போறாரு, ஸ்லோ ஒன்று போறாரு, கட்டஸ் மாதிரி ஒன்று போறாரு. அண்ட் சூப்பரா போட்டாருங்க, சூப்பரா போட்டாருங்க. ஆமாண்ணே, டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிச்சு. அண்ட் ஓவர் முடிவுல ஸ்கோர் இப்போ அண்ட் 59 ரன்ஸ் ஆன் த போர்ட். ஓகே, டீசெண்டாக 50 ரன்னை தாண்டிட்டாங்க. பட் சேலஞ்ச் என்னன்னா கடைசி ஓவர் வந்து ஒரு பவர் பிளே வேற. ஸோ கடைசி ஓவர் பவர் பிளே என்ன ரன் வர நான் எதிர்பார்க்குறீங்க? ஆமாண்ணே இதுதான் அம்பையர் சிக்னல் காமிச்சிருக்காரு. லாஸ்ட் ஓவருக்கு நான் ஒரு 15 ரன் வரும்னு நினைக்கிறேன். 15 ரன் bowling டீம் அதை வந்து தடுத்து நிப்பாட்டாங்க பார்க்கணும். பட் 50+ தாண்டிட்டாங்க, ஆல்மோஸ்ட் 60 வந்துட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு போதுமான ஸ்கோரு போர்டில் வந்துடுச்சு. அதேதான் ஒரு 2 ஓவர் இது எல்லாமே வந்து வின்னிங்கான ஸ்கோராக தான் இருக்கும் இப்போ இந்த லாஸ்ட் ஓவருக்கு அடிக்கிறது. ஆமாண்ணே கண்டிப்பாக. ஏன்னா இந்த 8 நாள் டோர்னமெண்ட்டுமே சேர்த்து பார்த்தா 50 ரன் மேலே அடித்தா எல்லாருமே ஆல்மோஸ்ட் வின் ஆயிருக்காங்க. உண்மைதான். நீங்கள் சொன்ன அந்த 31, 40 அந்த ஸ்கோரை தவிர சேஸ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாஸு இப்போ சொல்லலாம் தாராளமாக இம்பார்ட்டன்ட். டாஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு. நிச்சயமாங்க டாஸ் வின் பண்ணாங்க. மேக்ஸிமம் வந்து பேட்டிங் தான் எடுக்கிறாங்க. ஆமாண்ணே. ஓகே, கடைசி ஓவர் பிளே. வெளியே 2 பேர் மட்டும்தான், மற்ற எல்லாரும் உள்ள. பவுலர் கையில் தான் மேட்ச்சு, இல்லைன்னா அவங்க இல்லை. ஓகே, வெளியே இந்த ஆடியன்ஸில் எட்டி பார்க்குறாங்க. வணக்கம் எல்லாருக்கும் தூரத்துலேருந்து. நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் எங்கே இருந்தாலும் கை தூக்கிருக்கேன். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, வணக்கம்ண்ணே. பேச்சை கேட்டு தூக்குனதுக்கு நன்றி, காப்பாற்றிட்டீங்க மானத்தை. ஓகே, ஸ்டார்டிங் வித் தி வைட். லாஸ்ட் ஓவர்ல வைடு. 15 சொல்லியிருக்கேன், பட் 15 கூட கம்மியாக தான் வரும். பவுலிங் ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஸோ பார்க்கணும். நான் 15ல இருந்து ஒரு 10க்கு வந்துடுறேன் மறுபடியும். ஓகேண்ணே, பார்ப்போம். ஐயோ, பாராட்டினது குத்தமா போச்சு. என்னங்க இது, ரொம்ப டேஞ்சரான டெலிவரி போட்டிருக்காரு. ஆனா பேட்டர் கொஞ்சம் ஈஸியா தப்பு சார். அது ஒரு 4 வேறங்க இதுல. ஆக்சுவலா அது என்ன ஸ்பீட்ல வந்துச்சு. அதையும் பேட்டர் வந்து குனிஞ்சு பாலை பார்த்து கடைசி செகண்ட் வரைக்கும் வந்து கண் எடுத்தாரு. அண்ட் ஃப்ரீ ஹிட். இந்த பால் யூஸ் பண்ணுவாங்களா சொல்லி செகண்ட் ஆகல, அதுக்குள்ளே டெலிவரி எந்த மாதிரி போட்டார் பாத்தீங்களா? நோ பால், ஃப்ரீ ஹிட் கர்ஸ். மறுபடியும் விழுந்துகிட்டே இருக்குது. அண்ணா இதுக்கு என்னென்ன காரணம் நினைக்கிறீங்க? சீரியஸ்லி தெரியல. நோ பால் போயிருது, ஃப்ரீ ஹிட் மட்டும் போக மாட்டேங்குது. எங்களோட மேட்ச்ல நோ பால் எதுவுமே இல்லை. ஆமா, அத நம்ம உண்மை. என்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ராஸ் எதிர்பார்த்தாங்க, வெற்றிகரமா போட்டுட்டேன். ஓகே, சூப்பர் ஷாட். 4 இல்லைங்க, இல்ல பால் போல. 2 ரன் பரவாயில்ல கிடைக்கும். ஆனால் அந்த ஷாட் நல்லா இருந்துச்சு. இன்சைட் அவுட்டு, லோ டாஸை நல்லா ஜட்ஜ் பண்ணி அடிச்சாப்ல. ஓகே, இப்போதைக்கு ஒரு டீசெண்டான ஓவர் ஃபார் பவுலிங் டீம். பட் 10 ரன்னுக்கு மேலே தன்னாதான் பெரிய பஞ்சாயத்து. ஓ, மாதிரி ஸ்பீடு, நல்ல ஸ்பீட் டெலிவரி, நைஸ் பால். பேட்டரால தொட முடியல. ஓகே, பேட்டர் பவுலர் நல்லா சவாலா இருக்குதுப்பா. வைட். நம்ம கடைசி ஓவர் அந்த ஓவர் ஃபுல்லாக ப்ரைஸ் பண்ண வேணாமே நினைக்கிறேன். நல்லா போட்டு அடுத்த பால் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டுறாரு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு மன வருத்தம். அண்ட் இன்னொரு வைடுங்க. அண்ணா நீங்க சொன்னதை தாண்டிடுச்சுனே. 10 ரன் மேல வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 10 ரன் மேல வந்துருச்சு. bowling ஆக்ஷனை வச்சு தான் நான் சொன்னேன். சோ எக்ஸ்ட்ராஸ் போட்டுறாரு அவரு. 15 தாண்டிடும். கண்ட்ரோல் பண்றாரான்னு பார்க்கணும். பட் பேட்டர் இங்க ஸ்டெடியா தான் இருக்காரு. எந்த பால் போட்டாலும் அடிக்கிற மாதிரி. ஷாட். 6 கேட்ச். 6 பவுண்டரி அடிச்சிட்டாரு ஃபைனலி. ஓகே, இந்த ஓவர் கொஞ்சம் பெரிய ஓவரா மாறிக்கிட்டு இருக்கு. பவுலிங் டீம் கொஞ்சம் காப்பாற்றணும். அவரு அவ்வளோதான் கொஞ்சம்
டிஃப்ரெண்டாக தான் யோசிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒட்டு மொத்தமாக ஸ்கோர் மறுபடியும் எங்கேயோ போயிடும். டிஜே இருக்காரா அருண் அங்க? இருக்காருண்ணே. எங்க ஒரு சாங் இல்ல என்ன? பிரேக்ஃபாஸ்ட் பண்றான்னு சொல்லிட்டு பிரேக் விட்டுருக்காரா? அதேதான், புள்ளிங்க இல்லாதனால ப்ரோக்கும் பிரேக் எடுத்துட்டாப்ல ப்ரோ. டிஜே பிரேக்ஃபாஸ்ட் போயிருக்காரா? ஆமாண்ணே. அவர் நிறைய பேர் இந்த சாங்ஸ் டான்ஸுக்காகவே லைவ்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. வந்துரும் ஷாட். ஓ ஆஹா சூப்பருங்க. ஓ சான்ஸே இல்லைங்க. ஒரு கிளாசிக்கான ஷாட் அடிச்சாருங்க. செம ஷாட்டாங்க. லோ விட்டாச செம்மையா மாத்தி ஸ்கொயர் லெக்ல திருப்பி விட்டார். அண்ட் 6ஓட ஒட்டுமொத்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. டிஜே கொஞ்சம் டிஜே அருண் அண்ணா டார்கெட் வாங்க. இந்த இந்தியா ஜெர்சி போட்டுருக்க பிரதர் வாங்க. அண்ணா டார்கெட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாங்க. அண்ணா செங்கண்ணா டார்கெட் சொல்லு. 80ண்ணே. 80ஆ? லவ்லி பிரதர் வாங்க பிரதர். இங்க பீச்சுக்கு வந்திருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசக்கூடாதா? வாங்க அண்ணே. வாங்கண்ணே. கரெக்டான பிரேக் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க. செம்மையான ஒரு டார்கெட் 80 ரன். அண்ணா நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்தியா ஜெர்சிலாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா? ஆமா ப்ரோ, கேளம்பாக்கம். கேளம்பாக்கம். உங்க ஊர் டீம்ல இங்க விளையாடுது, அதெல்லாம் தெரியுமா? தெரியாது ப்ரோ, தெரிஞ்சிருந்தா நாங்களும் என்ட்ரி கொடுத்துருப்போம். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்களே? எவ்வளவு பெரிய விளம்பரத்தை பண்ணி 280க்கு மேல டீம் விளையாடிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி இந்த மேட்ச் தொடங்கி கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மிஸ் பண்றீங்களா? இந்தியா ஜெர்சி போட்டிருக்கீங்க, விளையாட்டு எந்த இடத்துல நடந்தாலும் போக தேவையில்லையா? தெரியாது ப்ரோ, தெரிஞ்சிருந்தா வந்திருப்போம் கண்டிப்பா. சரி சொல்லி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வரோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வரணும். இது வருஷம் நடக்குது சீசன் 2. ஸோ கோவளத்துக்கு வந்திருக்கீங்க, கோவளத்தை பத்தி சொல்லுங்க. அதே போல இந்த டோர்னமெண்ட் இவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. டோர்னமெண்ட் பத்தி சொல்றேன். எல்லாமே நல்லா ப்ராப்பராக நடத்துறீங்க. கேமரா பார்த்தேன், டிஆர்எஸ் வச்சுருக்கீங்க, டிஜேலேருந்து எல்லாமே பண்ணுறீங்க. நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் சீசன் நாங்களும் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். நிச்சயமாக நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். உங்களோட பேர் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் பாலாஜி. நீங்கள் பவுலரா பேட்ஸ்மேனா? ஆல்ரவுண்டர். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் ஆல்ரவுண்டர் பாலாஜி கலந்துக்குவார்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் கலந்து சேர்ந்த பாலாஜி அவர்களே. தேங்க்யூ. அவன் பாட்டுக்கு 7 தானடா பீச்சுக்கு பக்கம் வந்தேன். இந்தியா ஜெர்சியை போட்டு இருந்தாரு, நம்ம விடுவோமா? கட்டாயம் ஒரு கிரிக்கெட்டரா தான் இருக்கணும், அதுக்காக தான். இன்னைக்கு முடிச்ச மேட்ச்ல இன்ட்ரெஸ்ட் ஆக்கி அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு விளையாட வச்சிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் போல ஒரு மைண்ட் வாய்ஸ். அண்ட் டார்கெட் சூப்பர் டார்கெட்னே, தரமான ஒரு டார்கெட். 80 ரன்னு. சீரியஸ்லி கம்மியாக இருந்தது எங்கேயோ கொண்டு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நைஸ் பேட்டிங். ஓகே, அப்போ இங்கனக்குள்ளே வந்து இது ஒரு வின்னிங் ஸ்கோராக வந்து இப்போ டிசைட் பண்ணிடலாமா அப்படின்றத மாதிரி கேள்வியாக இருக்குது. பட் ஆனால் பவுலிங்கில் விட்டதை பேட்டிங்கில் பிடிப்பாங்களான்னு பார்க்கணும். எஸ், ஒரு 2 பேட்ஸ்மேன் கை கொடுத்தாங்கன்னா ரீச் பண்ணிடுவாங்க டார்கெட்டை. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்களுடைய ஏற்பாட்டில் நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய SRL இதயவர்மன் அவர்கள் தலைமையில் மே 4ஆம் தேதி அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரகன் அவர்கள் இந்த விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரை மிக சிறப்பான போட்டிகள் 8வது நாள் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே கோவளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மற்றும் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கோவளம் ஊராட்சி சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு இது போன்ற கழக விளையாட்டு போட்டிக்கு நிச்சயம் உறுதுணையாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் நம்மளுடைய தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் 4 ஆண்டை
கடந்திருக்கின்றீர்கள். நம்முடைய தமிழக மக்களுக்காக உங்களுடைய சேவை 4 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. முத்தான பல நலத்திட்டங்களை கொடுத்திருக்கின்றீர்கள். அது மக்களின் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய 4 ஆண்டு கால இந்த நல்லாட்சிக்கு இளைஞர்களாகிய நாங்கள் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டுமாக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய விளையாட்டு குழுவை சேர்ந்த மற்றும் திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனைத்து விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மேலும் உங்களுடைய நலத்திட்டங்களால் நம்மளுடைய தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் உங்களுக்கு இந்த நேரத்திலே இளைஞர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஆட இருக்கும் அணியானது எஃப்சி கோவளம் அன்சாரி நகர் வர்சஸ் மேட் லெவன்ஸ் கோவளம். 2 டீம் கேப்டன்ஸும் டாஸ் போடும் இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேட் லெவன் கோவளம் கேப்டன் சகுமாரனா, அங்க மேட் லெவன் கேப்டனை பாருங்க கொஞ்சம். என்னடா இது? எஃப்சி டீம் கேப்டன் ஒருவர் பாருங்க, அவரை பாருங்க கொஞ்சம். வர சொல்லுங்க. டேய், பாலும் நீயும் ஓடுனீனா எதிர் பாலுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுமாடா. பரவாயில்ல, உன்னோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். எஃப்சி டீம் கேப்டன் பாருங்க, அங்க ப்ளூ கலர் ஜெர்சி. என்னையா நடக்குதுங்க? பரவாயில்லையா, பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குதப்பா. Second innings, chase is on. 80 runs on the board. 80 runs target on the board. So in first ball single change பண்ணிருக்காங்க. ஓவர் கோவர் 10 ரன்னை விட அதிகமா வேணும். 2 ஓவர் மிஸ் ஆனாலும் மேட்ச் போயிடுச்சு. லாஸ்ட் டைம். ஓகேண்ணே. வருண் நீங்க பேசலாம், நான் இங்க கேமராமேன். ஓகேண்ணே. பிரகா, இந்த 2 பேரும் உண்மை கிரிக்கெட் தான் விளையாட வந்திருக்காங்களா? அதுதான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 11th இறங்குறாங்களா? தெரியல. கிரிக்கெட் தானாப்பா, போலராப்பா. போலரா? பாருடா. ஓகே, ஒரு ரூல்ஸ்லாம் தெரியல. எஜ்ஜமா ரன்ஸ் பட்டனா அது தையில பட்டனால சோ நோ ரன். ஓகே, டாஸ் யார் கேட்க போறீங்க? சோ லாஸ்ட் டைம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல எஃப்சி கோவளம் அன்சாரி நகர் கேப்டன் நேம் கணேஷ் இருக்காரு. அண்ட் மேட் லெவன் கேப்டன் கௌஷிக். கணேஷ் வர்சஸ் கௌஷிக் டாஸ் போட இருக்கிறோம். சோ டாஸ் யார் கேட்க போறீங்க? தல யார் கேட்குறீங்க? கேட்குறீங்களா? கலைஞரா? டாஸில் வெற்றி பெற்று வெள்ளி நாணயத்தை தட்டி செல்கிறார் கலைஞர் அவர்கள். பேட்டிங்கை தேர்வு செஞ்சிருக்காருங்க. மத்த கேப்டன் கிட்ட எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, இருங்க எங்க டீம் கிட்ட கேட்டு சொல்றோம், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, டாஸ் வின் பண்ணிட்டோம், நாங்க பேட்டிங். அவன் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன். கரெக்ட். சோ அந்த இது அப்படியே காட்டுறான். அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் கணேஷ். வாங்க. பவர் பிளே முடிவுல மக்களே பாருங்க, இந்த 2 டீம் தான் விளையாட போகுது. இவரும் ஒரு ஃபுட்பால் பிளேயர், இவரும் ஒரு ஃபுட்பால் பிளேயர். நீங்க ஃபுட்பால் பிளேயர் தானப்பா? உங்களுக்கு இந்த விளையாட்டு ஃபுட்பாலோட ஈஸியா கஷ்டமா? எதை வச்சு சொல்றீங்க ஃபுட்பாலோட கிரிக்கெட் ஈஸி? நாங்க நிப்போம், அந்த பால் பாட்டுன்னு போயினே இருக்கோம், அது ஈஸி. பட் ஃபுட்பால் அப்படி கிடையாது, நாங்க பாலை துரத்திக்கிட்டே போகணும். சோ அதனால ஈஸின்றீங்களா? கணேஷ் நீங்க சொல்லுங்க, இந்த கேம் உங்களுக்கு ஃபுட்பாலை விட ஈஸியா? எதை வச்சு சொல்றீங்க? நிச்சயமா கரெக்டா சொன்னாருங்க. ஃபுட்பால் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு
கேம், அதில் எஃபர்ட் இருக்கணும், நிறைய ஸ்டாமினா இருக்கணும், டேலண்ட் இருக்கணும் அப்படிலாம் சொல்றாரு. நிச்சயமா அது உண்மைதான். மேக்சிமம் ஸ்டாமினா இருக்கணும். அதுல கிரிக்கெட் அப்படி கிடையாது, பலம் இருக்கணும், ஆம் பவர், பட் நுணுக்கங்கள் இருக்கணும். ஸோ நிச்சயமா கரெக்ட் தான். இந்த 2 பேர் ஆட்டத்தை தான் அடுத்தது நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன பசங்க, இளம் கன்று பயம் மரியாதை சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்க விளையாடுறாங்க. இல்ல நம்ம விளையாடினா கரெக்டா இருக்குமான்னு கூட தெரிஞ்சும் விளையாடுறாங்கன்னா இளம் கன்று பயம் அறியாது. பார்ப்போம் இந்த விளையாட்டு எப்படி இருக்குன்னு. மக்களே, நீங்க எல்லாரும் இந்த மேட்சை நீங்க பார்க்கணும். ஸோ அடுத்தது அப்படியே கண்டினியூஸா லைவ் பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். 2 பேரும் தேங்க்யூ வெரி மச். ஓகே, 2 இளம் டீம் அடுத்து விளையாட போறாங்களாம்ப்பா. ஓகே, ஒரு ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டோர்னமெண்ட் வச்ச மாதிரி இருக்கும் போலயே. ஓகே ரைட், அண்ட் பிரகா டாட் பால். ஓகே, இப்போதைக்கு பவுண்டரிஸ் பெருசாக வரல. அண்ட் டாட் பால் மாற்றி போட்டு லைட்டாக ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ், பேட்டிங் கொஞ்சம் கரெக்டாக வரல. ஓ, நான் ஸ்ட்ரைக்கில் ஏதாவது வாய்ப்பு பின்னாடி இருந்திருக்கலாமோ. ஸ்டம்புக்கு பின்னாடி தான் ஒரு விக்கெட்டு கிடச்சிருந்துருக்கும். பட் ஆனால் அது நடக்கலை. பவுலர் விட்டு விட்டார். ஓகே, ஷாட் இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணார். பட் ஆனால் முடியலை. மாற்றி மிக்ஸ் பண்ணி போறாருப்பா. ஒரு கட்டர் போறாரு, ஸ்லோயர் பால் போறாரு, பேஸா போறாரு, யாக்கர் போறாரு. எல்லா லென்த்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, கீப்பர் பார்த்து. ஓகே, என்னன்னே தெரியல. பேட் இன்னைக்கு யார் கையிலையும் நிக்கல போல. வழக்கமா பால் தான் யார் கையிலையும் நிக்காது. பேட் யார் கையிலையும் நிக்கல போல. அண்ட் டாட் பாலோட ஓவர் முடியுது. ஸ்கோர் அண்ட் ஓவர் முடிவுல ஸ்கோர் 4. ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு பேட்டிங் டீம் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. பட் பவுலிங் டீம் கைகள் மேலே ஓங்கி நிற்கிது. ஏன்னா சேசபிள் செய்ய வேண்டிய ஸ்கோர் 80. அதனால் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஓகே, 4 ரன் ஆன் த போர்டு. ஒரு ஓவருக்கு 2 ரன் கணக்கில் வந்து இப்போதைக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இதான் ஒரு பெரிய ட்ராமாட்டிக் சேஞ்ச் நடக்குமா அப்படின்றது வந்து தெரியலை. நடந்தால் நல்லாயிருக்கும். ஒன் சைடு கேமாக வந்து போயிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போதைக்கு அதான் போய்கிட்டு இருக்குது. 2 ஓவருக்கு 4 ரன். அண்ட் அடுத்த ஒரு 3வது ஓவர் போட வந்திருக்காரு. ஓ, செம்ம எச்சு ப்ரோ. பட் ஆனால் எதுவுமே நடக்கலை. அண்ட் ஒரு ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம். ஓகே, இன்றைய 2வது ஒரு லெஃப்ட் ஆர்ம் இருக்கும் பார்க்குறோம். அண்டு முக்கியமாக ஸ்லோ ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னு லெஃப்ட் ஆர்ம் வேற. ஓகே, இப்போதைக்கு கில்லி மாதிரி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. சொல்லி ஒரு விக்கெட் எடுப்பாருந்தால. அண்ட் இந்த பால் ஒய்டு. ஓகே, அண்ட் ஓகே, ஒய்டுக்கான ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க கீப்பர் சைட்ல இருந்து. ஸோ அந்த ரிவ்யூ மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க கம்ப்யூட்டர் ஜி. அருண் அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ட் பிரகா, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். இந்த கின்னஸ் ரெக்கார்டு எப்படி அது பதிவு செய்யறது? அதுக்காக ஆள் இருக்காங்க ஆக்சுவலா. அதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணனும். எஸ், நம்ம ஏன் அப்ளை பண்ண கூடாது? இந்த டோர்னமெண்ட்ல 270 280 அணிகள் ஒரு டோர்னமெண்ட்ல பங்கு பெறுது ஒரு சாதனை தான், கின்னஸ் ரெக்கார்டு தான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட்லயே இவ்வளவு பெரிய இவ்வளவு அணிகள் பங்கு பெற்ற ஒரு டோர்னமெண்ட் நடந்ததே கிடையாது. கண்டிப்பா. சோ இதையா நம்ம வந்து நம்மளுடைய ஃபவுண்டர் கிட்ட சொல்லி இதை நம்ம உறுதிப்படுத்த கூடாது? கண்டிப்பான பண்ணலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட் வந்து பண்ணது கிடையாது எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல. நிச்சயமாக தமிழ்நாட்டுல கிடையாது மிஸ்டர் அருண். இந்தியாவிலே உலகத்திலே கிடையாதுங்க. இவ்வளவு அணிகள் பங்கு பெற்ற ஒரு டோர்னமெண்ட் கிடையவே கிடையாது. லீகலாவே நம்ம வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் ஆன்லைன்லயே போட்டு அந்த மேட்ச்
நம்ம எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ அதுவே வந்து ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கேள்விகள் வராது. ஸோ அப்போ தாராளமாக வந்து போடலாம், அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணலாம், என்ன கேட்டால் அப்ளை பண்ணலாம். இன்னும் நாட்கள் இருக்கின்றது. நமக்கு அதுக்கான ரிஜிஸ்டர் புக் இருக்குது. கண்டிப்பான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேட்சஸ் இந்த பீச் கிரிக்கெட் அப்படின்ற அந்த ஒரு கண்டென்ட்ல தான் வந்து இந்த ஒரு ரெக்கார்டு வரும். நிச்சயமாக சீசன் 2 நம்ம முதல் சீசன் கூட கிடையாது, ரெண்டாவது சீசன் 2ன்றதுனால இதை நிச்சயம் அப்ளை பண்ணலாம்னு எனக்கு தோணுது. தாராளமாக. அண்ட் எஸ் ஃபீல்டிங் டீம் சைட்லேருந்து ஒரு வைடுக்கான ரிவ்யூ கேட்கப்பட்டது. பட் ஆனால் அது வைடுன்ற ஸ்டாண்ட் ஆயிருச்சு. ஸோ தேங்க்யூ தேர்ட் அம்பையர்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் அம்பையர். ஓகே, அழகா நல்ல அட்டெம்ப்ட் ப்ரோ. தூக்கி ஃப்ளைட்டடா போடப்பட்ட பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து ஒரு காட்டன் போல்டுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது, அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் சிங்கிள். ஸோ இதை கின்னஸ் ரெக்கார்டு அப்ளை பண்ணோம்னா நமக்கு தான் பெருமை. ஸோ அதனால இந்த நேரத்தில் பிரகா மற்றும் கார்த்திக் உங்க 2 பேரையும் கேட்டுக்கிறேன், இந்த தகவலை மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக பண்ணா நல்லா இருக்கும். தூக்கி அடிச்சாருங்க, தூக்கி அடிச்சாருங்க. கடற்கரையில போய் ஒன்று பண்ணுங்க. ஸ்பின்னருக்கான லென்த் இல்லது. ஓகே டிஜே, ரிவர்ஸ் ஷாட், ஸ்விட்ச் இட், அது 6, பேக் டு பேக் 6. ஸ்பின்னர்கான லென்த்ல என்ன போனதா சொன்னேன். சூப்பர்ங்க. ஷார்ட் ஆஃப் போட்டா ஸ்பின்னர்களுக்கு கண்டிப்பா அடி விழும், கன்ஃபார்ம். கண்ணை மூடிட்டு சொல்லலாம். பேக் டு பேக் 6. பால் வந்துருச்சு. ஓகே டிஜே. ஷேர் கேர்ள்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, அதுதான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் சிச்சிட்டு முயற்சி பண்ணார். பட் ஆனா எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுச்சு, கீப்பரை இன்க்ளூடிங். உங்களோட டான்ஸை பார்க்கறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது. அண்ட் பைக் கொடுத்துருக்காங்க அம்பையர். திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் உங்க டான்ஸை பார்க்கறது இளைஞர்கள் கூட்டம் நிறையவே இருக்குது. அதுல ஒரு ஆள் நானும். கும்பிடு பாருப்பா, பெருசா இருக்கு. அண்ணா சொன்னதை மறுபடியும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. இல்ல, ஷேர் கேர்ள்ஸோட டான்ஸை பார்க்கறதுக்குனே இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. அண்ணா அவுட் கொடுத்துருக்காங்க. அவுட் கொடுத்துருக்காங்க. காட் பிகைண்ட் கேட்ச், கீப்பர் கேட்ச். ஃபைனலி ஸ்பின்னர் கெட்ஸ் a wicket. எஸ், அண்ட் மேட்ச் கைய மீறி போயிருச்சு பேட்டிங் டீமுக்கு. மன வருத்தம். அண்ணா மன்னிச்சுங்க, மறுபடியும் சொல்லிருங்க. அதாவது ஷேர் கேர்ள்ஸோட டான்ஸை பார்க்கறதுக்குனே இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது. சோ அதுக்காக எனக்கு இங்க மெசேஜ் வந்துச்சு, கால் பண்ணாங்க ஒருத்தர். என்னண்ணே ஷேர் கேர்ள்ஸ் டான்ஸ் வரல அப்படின்னு. இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்களாண்ணே. அதுக்கு தானே நான் உட்காந்துட்டு இருக்கேன், அவங்க டான்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு தான் அப்படின்றாங்க. வேற ஒண்ணு, அதனால தான் கேட்டேன். சோ அவங்களோட இதுல நானும் ஒரு ஆளு. ஷேர் கேர்ள்ஸோட டான்ஸை பார்க்கறதுல நிறைய புது புது ஸ்டெப் போடுவாங்க, அதெல்லாம் கத்துக்கலாம் தான். அந்த இளைஞர்கள் பட்டாளத்துல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றீங்க. நான் இளைஞர் இல்லையா? அதானே, அதுதான் சொன்னேன் இருக்கீங்க அப்படின்னு. எஸ். சோ அடுத்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆமா, 2 யங் டீம்னு சொல்லிட்டு 2 யங் டீம் சூப்பர் விளையாட போகுது. என்னென்ன திருப்பங்கள், என்னென்ன விஷயங்கள நடக்க போகுதுன்னு தெரியல. லோக்கல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. பார்க்கலாம். இங்க ஒரு காட் பிகைண்ட் ஸ்பின்னர் விக்கெட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓவர் முடிஞ்சிருக்குது. அந்த ஓவர் முடிவுல ஸ்கோர் 19. போன ஓவர் முடிவுல லாஸ்ட் பால் விக்கெட்டோட. அண்ட் அடுத்த ஓவர் அண்ட் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் உள்ள வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஆட போற அந்த 2 இளம் கன்றுகளோட டீமோட டீம் லிஸ்ட் இன்னும் வரல, கொஞ்சம் உள்ள கொண்டு வந்துருங்க, நம்ம ஸ்கோரர்ஸ் கேக்குறாங்க. அண்ட் இன்னொரு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். ஸோ ஆல்மோஸ்ட் பேட்டிங் டீம் கொஞ்சம் கையை நழுவி போயிருச்சு இந்த மேட்ச். அண்ட் பவுலிங் டீம் கைகள் ஓங்கி நிக்குது.
அண்ட் மாத்தி லென்த்தை மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நைஸ் ஐடியா அண்ட் பேக் டு பேக் 3 டாட் பால்ஸ். அடுத்த ஆடப்போட 2 டீம் அவங்களோட ஃபுல் டீம் லிஸ்ட்டை கொடுத்துருங்க. டவுன் ட்ராக் இறங்கி வந்தார், பட் ஆனால் சரியா மாட்டல. ஒரு ரன். ஓ பார்த்து ஐயோ லட்டு மாதிரி வந்துச்சுங்க. அதேதான் ஆராரிராரோ அப்படின்னு பாடி தூக்கி வந்துச்சு. விட்டு இருந்தாருன்னா எங்கேயோ போய் விழுந்திருக்கும். அதேமா தான். ஆனா மேட்ச் இப்ப எங்கேயோ இருக்குதே. நைஸ் பால். ஆக்சுவலா இந்த லெஃப்ட் ஆர்மர் யோசிச்சு நிறைய பால் போட்டதுனால இந்த ஓவர்ல பெருசா 2 பால் டாட் பால். எண்ட் ஆஃப் தி ஓவர். ஓவர் முடிவுல ஸ்கோர் அண்ட் ஓவர் முடிவுல ஸ்கோர் 20. ஒரு ரன் மட்டுமே கொடுத்திருக்காரு. சூப்பர் ஓவர். ஆக்சுவலா ஒரு பவுலர் அதிகபட்சமா கொடுக்கப்பட்ட ரன்கள்ல வந்து இது வந்து ஒரு 3வது இடத்தை பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி நேற்று வந்து செங்கோண்ணா வந்து பையில தான் ரன்னு போச்சு. ஸோ அவர் இதுலேருந்து ஓவர்லேருந்து ரன்னு பெருசாக இது பண்ணலை. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இங்கே ஒரு ரன் மட்டுமே போயிருக்கு. ஸோ நல்ல பவுலிங். அடுத்து ஆட போற 2 டீமோட பிளேயிங் 11 அதை கொண்டு வந்து கொடுத்துருங்க. இங்க அடுத்து ஆட போற 2 டீம். ஓகே, we are in the final over in the second innings and முதல் பால் ஒரு சிங்கிள். ஓ இந்த பால் ஒரு வைட். கொஞ்சம் ரொம்ப அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்ட காரணத்தினால ஓகே இந்த மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் கம்மின்ற மாதிரி தெரியுதுப்பா. ஓகே எட்ஜ் கேட்ச் விக்கெட் ஏதாவது கிடைக்குமா? ஆடடா செம்ம அட்டெம்ப்ட். பட் சீரியஸ்லி அவரே கான்ல இருக்காரு. ஐயோ கையில பால் பட்டது மிஸ் ஆயிடுச்சு, இல்லாட்டி நான் ஒரு பெரிய ஆளா இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஆனால் அண்ணா ஆல்ரெடி வந்து பண்ண வேண்டியதை பண்ணி முடிச்சிட்டார். கொஞ்சம் டைவர்டிங்காக உடம்ப பார்த்துங்க. ஓகே ஷார்ட்டிஷ் பாலை மிஸ் பண்ணிட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் bowling டீம் வந்து வின் பண்ண போகிறாங்க மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் வித்தியாசத்தில். அடுத்து ஆடப்பட 2 டீம் அவங்களோட பிளேயிங்கில் அவனை கொடுத்துருங்கப்பா. ஓகே ஸ்விட்சிட்டு முயற்சி பண்ணார். பட் ஆனால் ப்ரில்லியண்ட்டாக ஹாஃப் சைடு போட்டார் லெஃப்ட் ஹேண்டருக்கு. அண்ட் அது ஒரு ரன். And again ஒரு டாட் பால். ஓகே மாத்தி டாட் பால் போட்டு ஒட்டுமொத்தமா ஜோலியை முடித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். வெச்சு இந்த கேட்ச் பிடிச்சிருவாங்க அண்ணே. ஆனா இதுக்கு இல்ல போங்கண்ணே அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஒட்டுமொத்தமா ஓவர் முடிஞ்சு செம்மையான சக்சஸ்ஃபுல்லான ஒரு வின்னு மிகப்பெரிய ஒரு மார்ஜின் அளவுல. எஸ் ஒரு அற்புதமான வெற்றி. அடுத்த டீம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் நடக்க போகுது.